Hello guys, welcome to my channel Solution. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு யூனிட் எக்ஸசைஸோட ஃபோர்த் சம் வந்து பார்க்க போதும். ஸோ ஃபோர்த் சம் பார்க்க தான் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், பட் ஆனால் சொல்யூஷன் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ அதனால இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இஃப் a cos theta minus b sin theta is equal to c அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ a cos theta minus b sin theta cன்ட்டாங்க. Then prove that a sin theta plus b cos theta is equal to plus or minus square root of a square plus b square minus c square. ஸோ இதான் நம்மள கேட்காங்க. ஸோ ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து வந்து இதை எவாலுவேட் பண்ணணும். இதை எவாலுவேட் பண்ணி நம்ம வந்து இதை சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம இது வரைக்கும் மோஸ்ட்லி ப்ரூவ்னாலே நம்ம மோஸ்ட்லி எல்ஹெச்எஸ்லேருந்து தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆர்ஹெச்எஸ்ஸை வர வைப்போம். ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா எல்ஹெச்எஸ் வெறும் ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படியுமே வந்து இதில் சிங்கிற பேராமீட்டரை உள்ளே எடுத்துகிட்டு வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆர்ஹெச்எஸ் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இதுக்கு கூட சி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ பட் இங்கே சி இல்லை. ஸோ இதுலேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது கஷ்டம். ஆனால் இதுலேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்லேருந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது ரிவர்ஸாக இந்த பக்கம் அதை இது ஆர்ஹெச்எஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்ஹெச்எஸ்க்கு ஈக்குவல் ஆகுதுங்கிற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ண பார்க்கணும். ஸோ எங்கள் கொஷனை பார்க்குறப்போ ஸ்டார்டிங்கில் டஃப்பாக தான் இருக்கும், பட் ஆனால் சொல்யூஷன் இது எக்ஸ்பேண்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஆர்ஹெச்எஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போகுதுனால ஸோ ஆர்ஹெச்எஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா தான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ முதல்ல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பார்க்கலாம். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ ஸ்பெசிஃபிக்காக எதுவும் தரல, பியோட வேல்யூ ஸ்பெசிஃபிக்காக எதுவும் தரல. பட் ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற சியோட வேல்யூ வந்து விச் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் போத் ஏ அண்ட் பி. ஸோ சி வந்து ஏ பி டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ சி மட்டும்தான் என்னால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஏவும் பியும் இப்போது என்னால் டெஃபினட்டாக சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போங்கிறப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் வெளில இருக்கட்டும். ஸோ சி ஸ்கொயர் வந்து ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயரை இங்கே வந்து இதை வந்து நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்ம். ஸோ அப்போது ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா plus b square sin square theta minus 2a cos theta b sin theta. ஸோ அதுதான் வந்து மைனஸ் 2ab cos theta sin thetaன்னு எழுதியாச்சு. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ண பிறகு இப்படி வந்ததுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஸோ அப்படின்னு வந்து இப்போ ரிசல்ட் ஆகுது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டாக வந்து சிம்பிளிஃபை பண்ண பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இப்போ நமக்கு வந்து ஏ ஸ்கொயர் நீங்கள் ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்ட்டு இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஒன்றா ரீக்ரூப் பண்ணலாம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அதே மாதிரி பியும் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதை மாதிரி ஏ ஸ்கொயர் டேர்ம்ஸ்லாம் ஒன்றாவும் பி ஸ்கொயர் டேர்ம்ஸ்லாம் ஒன்றாவும் ரீக்ரூப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுருக்கோம் சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ்க்காக. இப்போதைக்கு இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல். ஸோ அதில் வந்து ஏ ஸ்கொயரை ஒன்றா ரீக்ரூப் பண்ண பிறகு ஏ ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்தால் என்ன ஆகும், அந்த ரெண்டு டேர்முக்கு மட்டும். ஸோ இட்ஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்படி வருமா. ஸோ இது நெக்ஸ்ட் அதே மாதிரியே பி ஸ்கொயரும் அந்த ரெண்டு டேர்ம் மட்டும் காமன் எடுத்தால் 1 இன்டூ பி ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த டேர்ம் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1, அதான் பேசிக் ஐடென்டிட்டி. ஸோ அப்போ அதுலேருந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிருக்கலாம். அதேமாதிரி 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம அதை அப்படியே இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா மாறிடுச்சு. ஸோ ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஸோ இதை நமக்கு பார்க்குறப்போ இந்த ஃபார்ம் வந்து ஞாபகம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ப்ளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy. ஸோ
ஸோ இங்கே வந்து எக்ஸ் நம்ம எதை எடுத்துக்கலாம், ஏ சைன் தீட்டா, ஒய்ங்கிறது பி காஸ் தீட்டா. ஸோ நம்ம இதை இப்படி அசியூம் பண்ணி இங்கே போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த மாதிரி ஈக்குவேஷன் தான் வரும். ஸோ அதனால நம்ம வந்து அப்போது இந்த மாதிரி ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அப்போனா ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஸோ இப்போ இந்த ரிசல்ட் இருக்குல்ல, ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எதோட ரிசல்ட்டு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயரோட ரிசல்ட். ஆனால் நம்ம வந்து தேவை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் தான் தேவை. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அப்போ என்ன, இந்த ஸ்கொயர் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு வெறும் ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டான்னு தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயரை ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து இங்கே ஈஸியாக ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ காம்ப்ளெக்ஸாக தான் தோணும். ஏன்னா வந்து ஏ அண்ட் பி டேரெக்டாக எதுவுமே இல்லை, ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான் இருக்குது. அதுவும் ஸ்கொயர் ரூட்டில் ஏதோ ஒன்று ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ டஃப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ரெண்டுத்தில் எதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணணும். இங்கே வந்து ஆப்வியஸாக நமக்கு இதை இங்கே பண்ணால் கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா இங்கே வந்து சிங்கிற டேர்மே இல்லை, பட் ஆல் சஸ்டில் சி வர இருக்கும். பட் ஆனால் இங்கே சி இருக்குது, பட் சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபினால நம்ம இங்கே போட்டால் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர முடியும், இந்த வேல்யூவை மாற்ற முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி ப்ரூவ் தட்லே எப்பவுமே எல்ஹெச்எஸ்ஸை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இல்லை, சில சமயம் ஆர்ஹெச்எஸ்ஸையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் சால்வ் பண்ண முடியுங்கிற நிலமை வரும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் சம்ஸோட ஃபர்தர் சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.